இப்போ ஒரு காதலிக்கிற பொண்ணு ஏற்ற மாதிரி ஒரு பையனாகவும் இவங்கள இருக்க முடியாது, இல்லை பொண்ணு பையன் ஏற்றுக்கிற பொண்ணாகவும் அவங்களும் இருக்க முடியாத நபர் மாதிரி கலந்துருக்கும். ஆனால் இவங்க உண்மையான காதலர்களான இருக்கும். அது எப்படி அவங்க ஷோ ஆஃப் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆஃப்டர் மேரேஜ் இப்போ காதலிக்கிற பொண்ணையே திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஷோ ஆஃபே அவங்கள்ட்ட இருக்குமே தவிர, காதலிக்கும் போது இந்த பையனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கர்வம் அதிகம். ஆனால் இதுக்கு பின்னணியில் என்னென்னா, ஒரு சிம்மராசியில் ஒரு பையனாக இருந்தால் அந்த பொண்ணோட சேஃப்னஸ் 100% உணர்வாங்க. அந்த சேஃப்னஸை புரிய வைக்கிற இடத்துல அவங்க கோட்டை விட்டுருவாங்க. என்னென்னா, அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஸுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட பக்குவம் இருக்காது. இப்போது தன்னை நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு விரும்புகிறது சாஃப்டாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த சாஃப்டான விஷயத்தை கூட ஹார்டாக தான் டீல் பண்ணுவாங்க. அந்த ஹார்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா, நம்ம இந்த பையனாக சூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த ஒரு பொண்ணு காதலிக்கிற சிம்மராசியில் அந்த பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பையனுக்கு என்ன இருக்குன்னா, சாஃப்டான ஹேண்டலாக இல்லையே இந்த பொண்ணு, இப்படிங்கிற முரண்பாடு இந்த காதல் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், சிம்மராசிக்காரன் காதல் 100% உண்மையான காதலாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது எப்படி ப்ரூவன் பண்ண முடியும்னா, ஆஃப்டர் மேரேஜ் தான் ப்ரூவன் பண்ண முடியுமே தவிர, பிஃபோர் மேரேஜ் வெறும் காதலாக மட்டும் இருந்தால் இவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவங்க சுய கௌரவத்தையும் சுயமரியாதையும் ரொம்ப விரும்புவாங்க. அதாவது தன்னை சுயமரியாதையாக நம்ம நடந்துக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையும் பிரின்சிப்பலோடு இருக்கணும், அதில் ஒரு நீட்டு, ஒரு ஒழுக்கம் அதில் கண்டிப்பாக இருக்கணும். நேர்மை, ஒரு விஷயம் ஒரு அடிதடி விஷயமே வச்சுக்கோங்க, அதில் நேர்மையான விஷயமா இருந்தால் இவங்க 100% எஃபர்ட் போடுவாங்க. அதே விஷயம் நேர்மையற்ற விஷயமா இருந்தால் அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. அதாவது அது தயக்கவும் எப்படி இருக்கும்னா, வேண்டாம் வேணுங்கிறத விடைக்கும் அதை டாக்டிக்காக அதில் வெளியேறி வர்றதுல இவங்க ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன் இந்த சிம்மராசி. இவங்களோட ஜாப் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க ஜாப்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க யாருக்கிட்டையும் அடிமையாக வேலை பார்க்க முடியாது. மற்ற ராசிகள் கூட ஒருத்தவங்க யாராவது சொன்னால் அந்த ஒரு ஒரு விஷயத்தை கூட பண்ணால் இவங்க ஒருவேளை சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு லேபர் கேட்டகரியாகவே இருந்தால் கூட அந்த லேபர் கேட்டகரியில் என்னெல்லாம் திமிர் இருக்கோ அந்த திமிரை அந்த லேபர் கேட்டகரியில் இருக்கிற பர்சன் கூட ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சிம்ம ராசியோட ஹைலைட்டு. அதாவது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்க அதில் ஹெட்டாக தான் இருப்பாங்க. அது கீழ்நிலை வேலையாக இருந்தாலும் சரி, மேல்நிலை வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சார்ந்த தொழில்கள், இந்த காவல்துறை சார்ந்த தொழில்கள், எல்லாமே மேல் பதவியில் உள்ள எல்லா விஷயங்களும் இந்த சிம்ம ராசிக்கு நல்ல பொருந்தும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்ஸ் எல்லாமே இந்த இவங்கள்ட்ட மொத்தத்திலே தலைமை பண்பு, ஒரு நிர்வாகம், அதை மேனேஜ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரங்க கரெக்டாக பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த சிம்ம ராசிக்காரில் ஒரு விஷயத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணால் அதை A to Z நம்ம அதில் கவலையே படாமல் அவங்க 100% அதை முடித்து அந்த ஃபைல் ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணி தான் நம்ம கையில் சப்மிட் பண்ணுவாங்களே தவிர அதை பாதியில் விட்டுட்டு போகிற கேரக்டர் இந்த சிம்ம ராசிக்கு கிடையாது.